ஆண்டவரை தேடுகிற உணர்வு இருக்கு இல்லையா, ஆண்டவரை தேடுகிற ஆசை, ஆண்டவரை தேடுகிற அந்த துவக்க புள்ளி, அல்லது ஆண்டவரை தேடுகிற அந்த பக்குவம், ஆண்டவரை தேடுகிற எபிலிட்டி, கட்டமைப்பு, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மனிதனுடைய பழைய இதயத்தில். ஆதியாகம புஸ்தகத்துல முதல்ல பாவம் செஞ்ச உடனேயே ஆதாம் யாருக்கு மறைஞ்சுக்கிட்டான்? தேவனுக்கு மறைஞ்சிட்டான். அப்ப ரட்சிக்கப்படாத இயல்பான ஒரு மனிதன், நீங்க இந்த ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க மனசுல எப்படி வாங்கணும்னா, சபைக்கு போகிற சபைக்கு போகாத அப்படி இருக்கக்கூடாது. நான் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு செய்தியிலையும் முடிஞ்ச அளவுக்கு நான் இது வலியுறுத்துறேன். சபைக்கு போறதுனால ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படாத பெரும்பான்மையான கூட்டம் என்ன பொறுத்தவரைக்கும், அல்லது வேத வசனத்தை துல்லியமாக போதிக்கிற ஒரு சிலர், அவங்க சொல்லுவாங்க நான் 95% சாம்சன் பால் நியூயார்க்ல பேசியிருக்காரு, 99%. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக சபைக்கு போகிறவர்களுடைய வாழ்க்கை முறை சரியா இருக்காது. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா சபையை நடத்துகிற ஊழியர்களுடைய வாழ்க்கை முறை என்ன இல்லை, சரியா இல்லை. போதிப்பது ஒன்று, செய்வது ஒன்றாக அது இருந்தது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாகனா பரிசுத்தத்தை தீவிரமாக போதிப்பாங்க. ஆனா அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்காது. இன்னைக்கு வெளிப்படையாகவே என்ன பேசுறாங்க, நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உலக வாழ்க்கையை வெளிப்படையாவே என்ன பண்றாங்க, பேசுறாங்க, ஒப்புக்கொள்றாங்க. சரி, ரைட், கவனிங்க. அப்ப இந்த தேவன் ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு அவன் தன்னை என்ன பண்ணான், ஒழித்து கொண்டான். ஆதாமுக்கு பிற்பாடு வந்த முழு உலகமும் தேவனை தேடுகிற எந்த விதமான சாத்திய கூறுகளும் இல்லாத ஒரு இருதயத்தை தான் என்ன பண்றாங்க, பெற்று வாழ்றாங்க. ரொம்ப இயல்பா பாத்தீங்கன்னா எல்லாரையுமே உதாரணம் சொல்றேன், குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா விளையாட ரொம்ப ஆர்வமா இருக்கும், தங்களுக்கு பிடித்த காரியங்களை செய்யறதுக்கு எப்படி இருக்கும், கார்ட்டூன்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். சின்ன குழந்தைங்களை உட்பட வா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா உட்கார மாட்டாங்க, இல்லை வா பைபிளை படிக்கலாம்னா என்ன பண்ண மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. இந்த சின்ன இதயத்துல கூட தேவனை தேடுகிற ஒரு பக்குவம் என்ன பண்ணல அந்த இதயத்துக்கு இல்லை. இது எல்லாத்துக்குமே விதிவிலக்கு. மனுஷன் இயல்பாகவே தேவனுக்கு தன்னை மறைத்து கொள்ளுகிறவனாதான் இருப்பான். தன்னை மறைத்துக் கொள்றவனா என்ன, கடவுள் என்னை பார்க்க வேண்டும்னு நான் என்ன பண்ணல, விரும்பல. அவரோடு நான் சம்மந்தப்படுத்திக் கொள்ளவும் விரும்பல. அவர் என்கிட்ட பேசுறதுக்கும் நான் அவர்கிட்ட பேசுறதுக்கும் விரும்பல. அவருக்கும் எனக்குமான உறவை என்ன பண்ணல, விரும்பல. ஆனா இவன் எங்கதான் இருந்தான், ஏதேன் தோட்டத்துல தான் இருந்தான். அவர் படைத்த உலகத்தில் அவர் உண்டாக்கின வசதிகளுக்குள்ளதான் இருந்துகிட்டு அவருக்கு தன்னை என்ன பண்ணான், மறைத்து கொண்டான். இப்ப அவனை தேடி வந்தது யாரு, இயேசு கிறிஸ்து. அதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் தான் மனுஷனை என்ன பண்றாரு, தேடி போறாரு. அப்ப தேவனை தேட வேண்டும் அப்படிங்கிற இனிஷியேஷன், அதை துவங்குவதற்கு மனிதன் என்ன பண்றான், போதுமானவன் அல்ல. தேவனை தேட வேண்டும் அப்படிங்கிற அந்த துவக்க புள்ளி விழுந்து போன இயல்பான பாவத்தில் வாழ்கின்ற மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து வரவே முடியாது. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த துவக்கம் ஆன்மீகத்திற்கான எந்த துவக்கமும் மனிதனுடைய இருதயத்திலிருந்து உண்டாகவே முடியாது. இது வேத வசனம் திட்டமும் தெளிவுமாக முழு வேதத்திலும் நீங்க பார்க்கலாம். இயல்பிலேயே ஆண்டவர்னா யாரு, அவரை நான் அறியணுமே, அதை நான் புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு இயல்பாக ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, இப்படி மாறணுமே, அப்படி இயல்பாக ஒரு மனிதனுடைய இருதயமே அவனை தூண்டாது. அவனுடைய வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் பார்க்கிலும் மனிதனுடைய இருதயமே எப்படி இருக்கு, திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும். அது நல்லா மொழிபெயர்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியுது. திருக்குள்ளது மகா கேடு உள்ளது அப்படிங்கிறத நல்லா ரொம்ப எளிமையா மொழிபெயர்த்தீங்கன்னா சிக் ஹார்ட், நோயுற்ற இருதயமா எப்படி. அப்ப இந்த துவக்கத்தை யார் தான் செய்யறாரு, ஆண்டவராகிய தெய்வம் தான் இதை செய்ய முடியும். அதனால வசனம் சொல்றது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன பண்ணாரு, வந்தார். அப்ப இந்த இனிஷியேஷன் எடுக்கிறாரு பாருங்க, ஆதாமே நீ எங்க, அந்த கேள்வி
எந்த மாதிரியான உணர்வுலேருந்து வருதுன்னா, ஒரு பதைப்பு. ஐயோ இப்படி நடந்துருச்சே, ஐயோ உன்னை நான் இழந்து போயிட்டேனே, நீ என்ன இழந்து போயிட்டியே, நீ ஆபத்துல இருக்கியே. இதனுடைய இந்த உணர்வுகளின் வெளிப்பாடு தான் ஆதாமே நீ எங்க இருக்கிற, அப்படிதான் உள்ள வராரு. அப்ப என்ன சொல்றான், இவன் சத்தத்தை மட்டும் போடுறான், ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், உமக்கு பயந்து எப்படி இருக்கேன். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான்னா, நான் புசிக்க கூடாது அப்படின்னு நான் விளக்கின விருட்சத்தை புசிச்சியான்னு கேட்கிறார். அப்படின்னா உடனடியாக நீ ஒளிஞ்சிருக்க பத்தியா, இவன் புசிச்சுட்டான் அந்த கனியை அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். ஆனா ஏன் கேட்கிறாருன்னா, அவனுக்கு அதை என்ன பண்ணணும் புரியல. அப்ப நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்ப அவன் என்ன சொல்லணும், ஆமா ஆண்டவரே நீங்க செய்யக்கூடாதுங்கிறத என்ன பண்ணேன், நான் செஞ்சுட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், இப்போ உண்மை என்ன பண்ண முடியாது, என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, மறுபடியும் நான் பழைய உறவுல மோடு கூட இணக்கமா வரணும்னு நான் நினைக்கிறேன், அதற்கு ஏதாவது செய்யும் அப்படியா சொன்னா இல்லை. என்ன சொல்றான், கடவுளிடத்திலிருந்து தன்னை மறைத்து கொள்வதற்கு நியாயமாக இருக்கிற பிரச்சனையை சொல்லாம அதை தூக்கி யார் மேல போடுறான். எப்பொழுது வேதவசனத்தை வாசிச்சாலும் ரிலவன்ஸ், இன்றைக்கு என் வாழ்விலே அதை தொடர்புபடுத்தி என்ன பண்றது, அதை எப்படி என்னுடையதாய் மாற்றிக்கொள்வது. ரிலவன்ஸ். இந்த வேதாகமம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஏதேன் தோட்டத்தை நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன, அதை தான் நம்ம பார்க்கணும் எப்பயுமே. ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன், வேதத்தை வாசிக்கிறோம், அதை வியாக்கியானம் செய்கிறோம், அதிலிருந்து அர்த்தத்தை பொருளையும் என்ன பண்றோம் கொள்கிறோம், அதிலிருந்து ஒரு வாழ்க்கை முறைக்கு வருகிறோம். 3 காரியம் இருந்துச்சு, இதெல்லாம் நான் விளக்கமா என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் ஸ்டெப், கவனிங்க. நீர் எனக்கு தந்த, ஏவாள் மேல கிடையாது, நல்ல வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். நீர் எனக்கு தந்த ஸ்திரீ, கல்யாணம் வேணும் நானா கேட்டேன், நீர் எனக்கு தந்த ஸ்திரீ. கவனிங்க, இப்ப அப்படி ரிலவன்ஸ் கொண்டு வாங்க. அப்ளிகேஷன், நடைமுறை வாழ்க்கையிலே இந்த வேதத்தை தொடர்புபடுத்தி சம்பந்தப்படுத்தி பேசாம நான் கடந்து போக முடியுமா முடியாதா? ஆதாரமா மட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். நடைமுறை வாழ்க்கையில சம்பந்தப்படுத்தாம இந்த வேத வசனத்தை என்ன பண்ண முடியாது, அனுபவம் ஆக்கிக்கொள்ள முடியாது. அதனாலதான் அப்படியே சந்து புந்தெல்லாம் நடுவில் பூந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, பேச வேண்டியதா இருக்கு. இப்ப வேதத்தை வாசிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்மீக உற்சாகத்துல இருப்போம், பைபிள்ல இப்படிலாம் இருக்காங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அதை தொடர்புபடுத்தும் பொழுது அதை என்ன பண்ண முடியாது, அது கொஞ்சம் சௌகரியமா இருக்காது, கொஞ்சம் குத்தும். பேசும் பொழுதும் வியாக்கியானம் பண்ற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருப்பேன், ஆனா அதை நடைமுறைப்படுத்த இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு உண்மையாலுமே சௌகரியமா இல்லை. நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். கவனிங்க, இப்ப நான் இருக்கேன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், ஜெபம் பண்றீங்களா, ஆண்டவரை தேடுறீங்களா, உங்கள் ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்கு, என்னங்க வேலையே எனக்கு எப்படி இருக்கு, சரியா இருக்கு. ஏன் வேலையில அந்த மாதிரி என்ன கிடையாது, ஒரு வாய்ப்பே கிடையாது. காலைல 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்ன இருக்கு, வேலை இருக்கு. அப்ப என்ன சொல்றோம், கர்த்தர் தானே அந்த வேலையை கொடுத்தாரு. இப்ப யார் மேல சிக்கல், ஏன்பா உன்னை மறைச்சிக்கிற, நீர் கொடுத்த வேலையில தான் நான் அதுல கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி உண்மையில என்ன பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்ப வேலை தப்பா, வேலை தப்பு கிடையாது, கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரி, குடும்பம் யார் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. குடும்பம் இல்லாத இவங்க தான் கர்த்தர் கொடுத்ததுங்க. கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, அப்பா அம்மா, எங்கப்பா ஆளையே காணா, கர்த்தரையே தேட மாட்டேங்கிற, ஒரு வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிற, நேரம் எடுத்து ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, எங்கங்க பிள்ளைங்கள்கிட்டே நேரம் சரியா இருக்கு. மாதிரி வீட்டில் இருந்தோம்னா எதுதான் கரெக்டா இருக்கும், பால் வாங்கவும் தயிர் வாங்கவும் தான் கரெக்டா இருக்கும். ஜெபம் பண்றவங்க ரொம்ப தனியா என்ன பண்ணுவாங்க, போய் ஜெபம் பண்ணுவாங்க. சில பெண்கள் சில இல்லை 1 2 அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் அந்த காலத்துல எல்லாம் செத்து பாலம் போயிருச்சு. இப்போ அப்படி யாரும் சொல்றதா எனக்கு தெரியல. அல்ல ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள வீட்டுக்காரெல்லாம் அனுப்பிச்சி விட்டு ஸ்கூலுக்கு போய் எல்லாம் 10 மணிக்கு தாப்பா போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வேதத்தை வாசி 3 மணிக்கு முடிப்பாங்க. எத்தனை மணிக்கு, 10 to 3 வரைக்கும் அந்த மாதிரி ஜெபிக்கிற சில நபர்களே எனக்கு தெரியும். 2 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க தினந்தோறும்.
இது 2 அப்போ 4 மணிக்கு குழந்தைங்களாம் என்ன பண்ணுவோம் வந்துடும். இப்போ எப்படி நடக்குதுன்னா அந்த 10 மணிக்கு தாப்பாவை போட்டு செல்லு எடுத்தாங்கன்னா அப்புறம் எப்போ முடியும்? என்ன பண்ணோம்? ஒரு டிங்குன்னு ஒரு மெசேஜ் வரும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். 3:30க்கு இன்னைக்கு முடியும். 4 மணிக்கு புள்ள வந்தோடனே இவங்க கிளம்பி போயிடுவாங்க. தேவனை தேடுவதற்கு இப்போ என்னவா பிரச்சனை போச்சு? நீர் எனக்கு கொடுத்த குடும்பம், நீர் எனக்கு கொடுத்த வேலை. மோசைட்ட பேசும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தனியா கிளம்பி எங்க வா, மேல வா. அந்த மலை பக்கத்துல என்ன பண்ண முடியாது, யாரும் என்ன பண்ணக்கூடாது. அதை பின் பாயிண்டா சில காரியம் சொல்றாரு, பைபிள்ல தான் இருக்கு இதெல்லாம். ஆடு மாடு கூட என்ன பண்ணிடக்கூடாது, பக்கத்துல வந்துடக்கூடாது. தாவீது பார்த்த வேலை என்னதுதான்? ஆடு மேய்க்கிறது தான். ஆனா சங்கீதங்கள்லாம் எங்க இருந்து எழுதுனானுங்கிறீங்க? ஆடு மேய்க்கிற டைம்ல எழுதுனது தான். சங்கீதங்களின் புஸ்தகத்துல பெரும்பாலும் அவன் இதெல்லாம் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி. கர்த்தரை எப்படி மேய்ப்பனா பார்த்தான்? தன் வேடை ஊடாக மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆடு மேய்ச்சிட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, 10 ஆடை மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ள போகும் பொழுது ஆடை அட்டாக் பண்ண வர மிருகம் யாரையும் போட்டு தரணும், அவனையும் போட்டு தரணும். ஆடு போனா போயிட்டு போகுது, அடுத்த யாரு கழுத்தை பிடிக்கும்? அவன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு வேலை. அவன் தலையா பார்க்கல, அந்த வேலையை கடவுளை புரிந்து கொள்வதற்கு சிறப்பான சாதனமா என்ன பண்ணான், மாத்துனான். அப்ப ஆதாம்ல தோணிங்கன்னா சிக்கல் இதுதான். விழுந்து போன மனிதன், ரட்சிக்கப்படாத மனிதன், தேவன் கொடுத்த நலமான இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை, நியாயமா அனுபவிக்க வேண்டிய காரியத்தையே கடவுளுக்கு தடையா என்ன பண்ணுவான், சொல்லுவான். ஏன்பா ஜெபம் பண்ணல? என் மனசே சரியில்லைங்க, மனசே சரியில்லை. பைபிள்ல யாக்கோபுன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் கட்டளை அது. ஆனா பெரும்பாலும் மனிதன் நினைக்கிறது என்ன, துன்பப்பட்டா மூடு என்ன பண்ணல, எனக்கு சரியில்லை. சரி, அப்ப அவன் என்ன பண்ணணும், மூடு நல்லா இருக்கப்ப ஜெபம் பண்ணணும்ல. மூடு நல்லா இருந்தா ஆளையே பார்க்க முடியாது. பாச ஏற்றி வந்தாலும் என்னது தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா, இயல்பாக ஒரு மனிதனுக்கு இருக்கிற வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களையும் என்ன, கடவுளை விட்டு தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கையை அவரோடு சேர்ந்து வாழக்கூடாது, அவருக்காக வாழக்கூடாது, அப்படி ஒரு உறவுல வரவே கூடாதுன்னு நினைக்கிறவன் அதையே என்ன பண்ணுவான், கேடகமாக பிடித்துக் கொள்வான். தனக்கு இருக்கிற பொறுப்புகளையே, தனக்கு ஆண்டவர் கொடுத்த கடமைகளையே. என்ன பார்த்து கேட்குறீங்க, என்னங்க நீங்க பைபிள் படிச்சு ஜெபம் பண்றீங்களா தனியா அப்படின்னா, அதுக்கு நான் எங்கங்க ஊழியத்தை பார்க்க தான் எனக்கு சரியா இருக்கு அப்படி சொல்லவே கூடாது கூடாது. அது ராங் மெத்தட். சரி, அதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது மனசுல வச்சுக்கங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 14:2, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் என்ன பண்றாரு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் யாராவது இருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணானா, கண்ணு வைக்கணும். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒவ்வொரு மனிதனும் யாரை தேடணும், கர்த்தரை தேடணும். அந்த உணர்வு வருதா, அந்த உணர்வு வருதா. ரொம்ப எளிமையா சொல்றேன் பாருங்க. 5:30 மணிக்கு வீட்டுக்கு வர்ற கணவர் வரல அப்படின்னா எத்தனை பேருக்கு 6 மணிக்கு போன் வரும்? அதான் தேடுற உணர்வு. அதுதான் என்னது, 4:30 மணிக்கு வரணும் புள்ள, இன்னும் வரல. அப்ப என்ன ஆகும், அடுத்தது தேடுவோம். இப்ப இங்க வர்ற தேடுதல் வந்து தொலைச்சிட்டு தேடுறது இல்லை, இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்கிறது. எத்தனை பேர் பணம் எடுத்துட்டு போகல செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எத்தனை பேர் பயணம் போகல டிக்கெட்டை செக் பண்ணிட்டு போவீங்க. இப்போ புரியுதுடா, தெரியும். ஏன் அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப இப்ப இங்க தேடுறதுங்கிறது தொலைச்சிட்டு தேடுறது இல்லை, இல்லாம இருக்கிறது தேடுறது இல்லை, இருக்கிற ஒன்றையே அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி மறுபடியும் அதை உறுதி செய்யும்படி தேடுவது. நான் சொல்றது புரியுதுல. கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி ஆண்டவர் என்ன பண்றானா, மனுபுத்திரர் என்ன பண்றானா, அது வந்து தொடர் நிகழ்வுல வர்ற ஒரு வாக்கியம். மனுபுத்திரரை கண் நோக்கினார், இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காரு. சரி, இப்ப கடவுள் நம்மளை பார்க்கிறார், என்ன மாதிரியான ரிசல்ட் அவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை தேடுற உணர்வு எனக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தாருன்னா, உங்களையோ
என்னையோ அவர் பார்த்தாருன்னா என்ன மாதிரியான ரிசல்ட் அவருக்கு கிடைக்கும்? அந்த உணர்வு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு 10 மணிக்கு பார்த்தா அது இருக்குமா? 11 மணிக்கு அதை பார்த்தாருன்னா இருக்குமா? சொல்லுங்க. சரி, அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன வரும்? ரொம்ப சாமானியமான, அதுக்கிட்ட இங்கேயா உட்காந்துக்க முடியுமாங்க? நம்ம இதெல்லாம் இருக்குல்லங்க, அது நம்ம என்ன பண்ண முடியுமா? நான் அதை சொல்ல வரல. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? ரோமர்ல அதே வசனத்தை கோட் பண்ணி எழுதுறாரு. ஒருவனாகிடும் இல்லை, ஒருவனும் இல்லை. ரோமருக்கு எழுதுற நிருபத்துல இதே வசனத்தை பவுல் கையாண்டு மனிதனுடைய ஆன்மீக நிலை எப்படி இருக்குன்னு எழுதுறாரு. ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படி ஒருத்தன் கிடையவே இயல்பான மனிதன், ரட்சிக்கப்படாத மனிதன், ஒரு காமன் மேனால அப்படி இருக்கவே முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, செட் ஹார்ட், அதாவது அதற்கென்றே தயார் செய்யப்பட்ட இருதயம். நீங்க நேரம் ரொம்ப கமிட்டடா இருக்கிற, இதுல இருந்து வெளியே வரவே முடியலங்க அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க போன வாரம் சொன்னீங்கல்ல, 4 கிழமை யாருக்கு இல்ல சொல்லுங்க. நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி என்னவா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். ஒவ்வொருத்தரும் எதுலையாவது தலையை கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து வெளியவே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அந்த மாதிரி பொசிஷனுக்கு நம்மளே கொண்டு போய் என்ன பண்ண கூடாது, வச்சிக்க கூடாது. அப்ப என்ன ஒண்ணு செஞ்சாலும் இது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை என்ன பண்ணுமா, பாதிக்குமா? தேவனை தேடுவதற்கு தடையா இருக்குமா? சும்மா தேடிட முடியாதுங்க நம்ம ஆண்டவரை. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு மனுஷனை அவனுடைய இருதயத்தை செட் பண்ணலைன்னா அவன் தன்னை என்ன பண்ணிக்கணும், அவனுடைய இருதயத்தை செட் பண்ணிக்கணும். அல்லது கடவுளை அவனுடைய இருதயத்தை செட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, கடவுளை தேட முடியாது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். இப்போ எதுக்கு எங்க அப்பாவை இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, அப்ப உங்க பிள்ளைங்களை நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், எதுல உள்ள தள்ளணும், ஆண்டவரை தேடுற 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22:19. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு, இதுல எந்த வார்த்தை முக்கியம், செட், நேராகி. அங்கேயும் அது மூலமொழியில இப்படி வந்திருக்கு, அதை மட்டும் வாசிக்கிறேங்க கவனிங்க. பைபிள் இப்ப என்ன பாருங்க, எதுக்குன்னா இப்ப எதுக்கு இதெல்லாம் செய்யறேன்னா, இதை நான் அர்த்தம் சொல்லிடுவேன், ஆனா நீங்களாம் அதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதயத்தை அதற்கென்றே கொடுத்து, இதயத்தை அதற்கென்றே பிரித்தெடுத்து, ஆத்துமாவை அதற்கென்றே வித்து போட்டு, ஸ்ட்ரெச் அவுட், ஆத்துமாவையும் இருதயத்தையும் அதற்கென்றே அகலமாக்கி. இப்போ என்ன குழம்பு அப்படின்பாங்க எங்க அம்மா, சாம்பார் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆகட்டும், புரியுதா? எப்பா இப்ப புரியுதுல்ல? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னு வச்சுங்களேன், ரெடியா ரெடியா டே இப்ப வந்தேன் ரெடியா, படிக்கிற நாட்கள்ல. இப்ப அப்படி கிடையாது. 25 அந்த 24 வயசு தான், அதோட முடிஞ்சு. கவனிங்க, ரெடியாம்மா ரெடியாம்மா. அப்ப சொன்னாங்க, உனக்கு பிரியாணி சாப்பிட்றதுனா தனியா ஒரு வயது வந்துடும், புரியுதா? மற்ற நாளெல்லாம் 3 இட்லி தான், பிரியாணினா என்ன ஆகுது, கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகுது. கவனிங்க, ஸ்ட்ரெச் அவுட், இருதயம் அகலமாக்கி கொள்வது. தேவனை தேடுறதுக்கு நேராக்கினா என்ன அர்த்தம்னா அகலமாக்கி கொள்வது. அந்த கொள்ளளவே என்ன மாத்திக்கிறது, அகலமாக்கிறது. இதயத்தை அதற்கென்றே பிரத்யேகப்படுத்துவது, தனிமைப்படுத்தி வைப்பது. இந்த புடவை எதுக்கு தான் கட்டணும், வெளியே போனாதான் கட்டணும், அதுதான் பிரத்யேகப்படுத்துவது. அறிவையும் யோசனையையும் புத்தியையும் கடவுளோடு நேரம் செல்வதற்கே பயன்படுத்த போகிறேன். புரியுதுங்களா? பேசி 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 கூத்தடிச்சு அரட்டை அடிச்சு டயர்டான ஒரு ஆள் எப்படி ஜெபம் பண்ண முடியும், சொல்றது முடியுதா? அரட்டை அடிக்கிறதுனா எனக்கு இஷ்டம், உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும், படுத்து தூங்கலான்னு தான் தோணும்.
தொண்டை தண்ணியெல்லாம் என்ன அதுலயே பத்து போயிடும். சிந்தனையெல்லாம் என்ன ஆயிரும், கரை போட்டுரும். சிந்தனையெல்லாம் ஆக்குப்பைடா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த முடிக்கும் பொழுது அந்த கொஞ்சம் அலைன்மெண்ட்டுக்கு வருவாங்க. இந்த ஒன்றை ஏன்னா அந்த சிந்தனை எல்லாம் அப்படியே உலகத்துல இருந்துட்டு இருக்கும். அந்த சிந்தனை எல்லாம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி அப்படியே செட் ஆகுற வரைக்கும் 9 மணி ஆயிரும். அப்ப சிந்தனையெல்லாம் ஆக்குப்பைடா, அதாவது நிரப்பப்பட்ட ஏதோ உலகத்தினால கவலையோ, இளம் வயதுல எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை, உற்சாகம், கியூரியாசிட்டி, இதுல என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு, எதாவது நோண்டிட்டே இருக்கு, இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இருதயத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம செட் பண்ண முடியாது. அதான் சொன்னேன், டு டிவோட், விற்று போடுவது, டு பெர்மிட், இருதயத்தை அலோ பண்றது, இருதயத்தை அனுமதிப்பது. என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது வீட்டில் கூப்பிடுவாங்க, அம்மா இருமா இன்னும் கொஞ்ச நேரம், சொல்லுவோமா இல்லையா? அப்படிலாம் அனுபவம் இருக்குல்ல உங்களுக்கு? இளமை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் டிவி ஆஃப் பண்ண போனா இன்னும் கொஞ்ச நேரம். இப்ப இதயத்தை எதுக்கு அனுமதிக்கிறேன்? எங்க அம்மா கூப்பிடுறத கேட்க போறது இல்ல, என்னதான் செய்ய போறேன், டிவி தான் பார்க்க போறேன். இன்னைக்கெல்லாம் டிவி பார்க்கறவர்கள் பரிசுத்தவான்கள். ஏன்? போன் வந்துருச்சு. இன்னைக்கு டிவி பார்க்கறாங்கன்னா இன்னைக்கெல்லாம் ரொம்ப கௌரவமான ஆட்கள். ஏங்க பையன் டிவியை பார்த்துட்டு இருக்கான், அப்பாடாங்கிற மாதிரி இருக்கு. இப்ப கவனிங்க, டு பெர்மிட், டு கிராண்ட், டு எம்ப்ளாய், அதையே வேலையா இருப்பது. இதயத்தை நேராக்குவதுன்னு என்ன, அதையே வேலையா இருப்பது. டு டிவோட், அதற்கென்றே பிரத்யேகப்படுத்துவது. டு கான்சிக்ரேட், அதுதான். டு எக்ஸ்சேஞ்ச், இதயத்தை கொடுத்து தேவனை வாங்குவது. இதயத்தை கொடுத்து தேவனை. கவனிங்க, ஜிம்முக்கு போய் ஒரு மணி நேரம் செலவு பண்றான். அவன் அந்த 1 மணி நேரத்தை அங்க செலவு பண்ணி என்ன வாங்குறான்? ஆரோக்கியத்தையும் கட்டளகையும் வாங்குறான். அப்ப நீங்க எதை எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னு இருக்கு. நேரத்தை கொடுத்துதான் எதை வாங்க முடியும்? கடவுளுடைய உறவை என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். ஜெபம் பண்ணவே முடியல, ஒரு ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ண முடியாததற்கு நல்லா இருக்குல்ல? நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும்னு நீங்க எனக்கா உபவாசம் போட்டு என்ன பண்ணுங்க? எங்க அம்மா கொடுத்த ஐடியா, உபவாசம் முறையருக்கு எல்லாம் வரணும்னா நீ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. ஒர்க் அவுட் ஆகும், உண்மைதான். நான் என்ன சொல்றேன், ஏன் இதெல்லாம் சொல்லலாம், நான் ஊழியன் ஆனதுக்கு அப்புறம் சொல்லல, இதெல்லாம் சின்ன வயசுல சொல்றேன், அப்பவே. அதனாலதான் பாருங்க, ஆண்டோடைய கிருபை வாலிபத்தை கர்த்தர் காத்து கொண்டார். ஏன்னா யோசனை, புத்தி, பலன், சௌகரியம் எல்லாம் சந்தி சிரிக்காம பார்த்துக்கிட்டார். எல்லாம் எங்க செலவாயிருது? டு அக்கேஷன், டு ப்ரொடியூஸ், டு எக்ஸ்டெண்ட், டு புட் ஆன், டு அப்பாயிண்ட், அதற்கென்றே என்ன பண்றது? இதயத்தை நேராக்குவதுன்னா, நாளைக்கு இந்நேரம் ஜெபிக்க போகிறேன், அதான் என்ன பண்றது? இதயத்தை நேராக்கும். போனை எடுக்க போறது இல்ல, சைலண்டா போட்டாலும் குருங்க, போனை எடுக்க போறது இல்ல. கவனிங்க, டு பெஸ்டோ, டு ப்ரொவைட். டு ப்ரொவைட் அப்படின்னா இருதயத்தை நேராக்குவதற்காக இருதயத்துக்கு சில காரியத்தை நீங்க கொடுக்கணும். சனிக்கிழமை நைட் ஷிஃப்ட் பார்த்து இங்க வர முடியுமா? வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை டபுள் சம்பளம் போனா முடியுமா? அப்ப நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? இதெல்லாம் இழந்துதான் எதை வாங்க வேண்டியதா இருக்கு? கடவுளை என்ன பண்ண முடியாது. இருக்கிறதுலே உலகத்துல எது காஸ்ட்லி நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் உங்க இதயத்தை நேராக்குவாங்க. பாருங்க, அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இருக்காங்களா, அரசு உத்தியோகத்துக்கு போய் ரூம் எடுத்து தங்கி, என் கூட சேர்ந்தா இன்னும் படிச்சுட்டு இருக்காயா, ரூம் எடுத்து தங்கிட்டு படிச்சு சாதிச்சிடுவாங்க. வீட்டுக்கு வர மாட்டான், நல்லது கெட்டது வர மாட்டான், காசு அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க, சாப்பிடுவான் படிப்பான். அப்ப என்ன பண்ணிட்டான்? அதுக்குன்னே என்ன பண்ணிட்டான்? இதயத்தை பெர்மிட் பண்ணிட்டான், இதயத்தை அப்பாயிண்ட் பண்ணிட்டான். புரியுதா? இதயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான், இதயத்தை கான்சிக்ரேட் பண்ணிட்டான். அதுக்குன்னே முழுசா இதயத்தை என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். டு மேட், டு டெலிவர். இதயத்தை கடவுளை தேடுவதற்கென்றே இதயத்தை விடுவித்த நிலையில் வைத்துக் கொள்வது. கடவுளை தேடுவதற்கென்றே இதயத்தை விடுவித்த நிலையிலே வைத்துக் கொள்ளுவது. சக்தியை போட்டுக்கோம், அது சொல்லியிருக்காரு. சக்தி வராரு, பேசுறா. சக்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இதுக்கு மேல இவன் பேசினா மூட் அவுட் பண்ணி விட்டுருவான். நம்ம என்ன பண்ணிடணும்? இந்த தம்பி என்ன பண்ணிடுவாரு? மூட் அவுட் பண்ணிடுவாரு. அப்ப என் இதயம் தொடர்ந்து விடுவிக்கப்பட்ட நிலையில இருக்கணும்னா, கடவுளை தேடுவதற்கு ரொம்ப சுதந்திரமான ஒரு மனநிலையில இருக்கணும்னா, நான் யாரை அவாய்ட் பண்ணணும்? இப்ப இவர் என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும்.
புரியுதா? ஏன்னா இவர் ஏதாவது சொல்ல போய் அதையே நான் நினைக்க வேண்டியதா போயிடும். அப்ப இவரை கட் பண்ணாம என் இதயத்தை விடுவிக்கப்பட்ட நிலையில என்ன பண்ணிக்க முடியாது, வச்சுக்க முடியாது. அப்படி நீங்க செய்ய இப்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. சனிக்கிழமை சாயங்காலம் சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. இதுதான் இதயத்தை நேராக்குவது. எத்தனை பேருக்கு புதிய இதயத்தை நேராக்குவதுன்னு இப்ப வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22:19. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு நேராக்கி. கவனிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 11:16. கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள். இருதயத்தை நேராக்கினவர்கள் தான் எங்க வந்தாங்க? நேராக்கினவர்கள் எங்க வந்தாங்க? இப்ப புரியுதா? அந்த ரூட் புரியுதா? கர்த்தரை தேடுறதுக்குன்னா முதல் இருதயத்தை என்ன பண்ணணும்? நேராக்கணும். நேரா ஆக்கிக்கிட்டு தான் எங்க வரணும்? நேர ஆனாதான் எங்க வர முடியும்? அப்ப ஆண்டவர் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எப்படி பாக்குறாரு? இவன் இருதயத்துல என்ன தேடுற உணர்வு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இருதயத்தை என்ன தேடுவதற்குன்னு பக்குவப்படுத்தி அவன் என்ன வச்சிருக்கானா, அததான் என்ன பண்றாரு கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டே. ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், உபவாசிக்கணும், இந்த மாதிரி கூடுகையில பங்கு பெறணும், பரிசுத்தமா வாழணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டா என்ன பண்ணுது? பத்தாது. பாருங்க 65-70 வயசு உள்ளவங்கலாம் நானும் உங்க மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன் தம்பி ஊழியத்துக்கு வரணும்னு. அப்புறம் கல்யாணம் நடந்துருச்சு. அப்புறம் குழந்தைங்களாம் பிறகு நினைச்ச குழந்தைலாம் பெருசானோடனே வந்துடலான்னு நினைச்சேன். அப்புறம் 2வது குழந்தை என்ன பண்ணுச்சு? பிறந்துருச்சு. இப்போ ரிட்டையர் ஆனதுக்கு அப்பயாவது செய்யணும்ல. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யார் இப்ப? நானும் உங்களை மாதிரி இருக்கையில என்ன பண்ணேன் நினைச்சேன். எத்தனை அப்படி நினைச்சே போயிருச்சு. நான் சொன்ன உதாரணங்கள் ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா பார்க்கணும். ஊழியம் பார்த்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஊழியம் பார்த்தா நிறைய பயில் பிடிக்க முடியுமோ? அதெல்லாம் கிடையாது. ஊழியம் பார்த்துட்டே இருந்தோம் நிறைய ஜோம் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன அதானே வேலை? அப்படி கிடையாதுன்னு சொல்ல வரேன். நான் இப்ப சொன்னது எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி நிறைய பேர் என்ன, சில பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சொல்ல புரியுதா? இருதயத்தை நேரா 31 பேர் காலேஜில் படிச்சாங்க. 31 நியூ டெஸ்டமெண்ட் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். ஹெச்ஓடி ஒரு நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடு, வாத்தியார்களுக்கெல்லாம் ஒரு புதிய ஏற்பாடு வாங்கிட்டாங்க. நான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன அரியர் மேல அரியர் வைக்கிற நான் உனக்கு வந்து பைபிளை கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி கேட்க முடியாது. நான் சொல்ல புரியுதா? அப்படி கேட்க முடியாது. யோகியதை தெரியாதாடா நீ வந்து என்ன பைபிளை கொடுத்துட்டு இருக்க, அப்படி கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாத்தையும் கொடுத்தேன். வாசல் என்னன்னு கொடுத்தேன். என்ன வெக்கம்? இந்த பைபிள் தான்டா நான் நிறுத்துச்சு. இந்த பைபிள் தான் என்ன தூக்கி நிறுத்துச்சு. குடிகாரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துருக்கு, கெட்டு போறதுக்கு எல்லா வித வாய்ப்பு இருந்துச்சு. எப்படியே ஒன்றா பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். வண்டியில வேகமா போய் ரேஸு போய் உழுந்து செத்து போயிருக்கலாம். 90-95 போன ஆள் தான். எத்தனாவது? 90-95 போகணும். அப்படிதான் போகணும். எல்லாமே கர்த்தர்கிட்ட வந்துதான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும். என் ஹெல்த் எவ்வளவு ஒத்துழைக்காட்டியும் வாழும். யாருமே இல்லைனாலும் வாழும். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுது? அந்த இதயம் தேடு. இன்னைக்கு என்னன்னா அப்படி தேடுறதுக்குன்னா சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? சில காரியங்களை செய்யணுமா இல்லை அதுக்குன்னே வாழணுமா? அதுக்குன்னே என்ன பண்ணணும்? வாழும். இதை செஞ்சோம்னா இது ஆன்மீக வாழ்வை பாதிக்குமா? இதை செஞ்சேன்னா கடவுளுடைய உறவை பாதிக்குமா? இப்ப தவறான ஆன்மீகத்துல நம்ம இருக்கிறதுனால ஒருவேளை இருந்தா தலைகீழா யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, என்னுடைய ஆன்மீக வாழ்வு என்னுடைய வேலையிலே ஒரு நன்மையை கொண்டு வருமா? புரியுதா இல்லையா? நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன்னா, இவ்வளவு நேரம் பைபிள் படிச்சேன்னா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? புரியுதா? ஆன்மீக வாழ்வு என்னுடைய
சமுதாய வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே முன்னேற்றத்தை கொண்டு வருமா? அப்படி பார்க்கக்கூடாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு, சமுதாய வாழ்வு, குடும்ப வாழ்வு, இது எல்லாம் என் ஆன்மீக வாழ்வை என்ன பண்ணுமா? பாதிக்குமா? அதை ஸ்ட்ராங் பண்ணுமா? அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுமா? அப்படி என்ன பண்ணணும்? நீங்க ஜெபம் இல்லாமல் கண்களை போகும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.